மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பிறகு மந்திரி சபையில் சேராமல் இருக்கிற கட்சிகள் கூட்டணி 9. இவங்க பல பிளான்களை வச்சிருக்காங்க. என்ன சொன்னாலும் கம்யூனிஸ்டுகள் எதுக்கும் ஒத்து வராத ஆட்கள். தன்னுடைய கட்சியிலேயே இருந்துட்டால் சேஃப்டி. 10 எம்எல்ஏக்கள் எடுக்கணும். அதுல முதல் கட்டம் 3ன்னு சொல்லி ஓடுது. 10 ரூபாங்கிறது நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, சரி பண்ணணும். இப்போதைக்கு அது ஒழியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரபு கனிம வளத்துறை விவி மினரல்ஸ் உடைய டைரக்டர் போய் சந்திச்சிருக்காரு. விவி மினரல் கடற்கரை ஓரம் உள்ள பீச் மணலில் கவர்மெண்ட் கொடுத்த கணக்கு 88 லட்சம் டன். மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் கணக்கு பார்த்துட்டு எடுத்தது 7 கோடி டன். மார்க்கெட் ரேட் 15,000 ரூபாய் ஒரு டன். டிவி சண்முகம் தரப்புல இருந்து நேதிக்கு ஒரு 5 எம்எல்ஏக்கள் திருப்பி அதிமுக போய் ஜாயின் பண்றதுக்கு பார்த்துட்டாங்க. 26 பேருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்கிட்டார். டிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க 3 பேர் தவிர மீதி எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு பேசியிருக்காராம். 3 நம்பர்ஸ் மட்டுமே வச்சு டிவிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துட முடியாது. திமுக இருந்து ஒரு 4 பேர் வரை பேசப்படுவதாக. அதிமுகல இருக்கிறவங்க தாவேக்காக்கு போறதுல இதற்கு பின்னாடி மார்டின் இருக்கிறாரு. லீமா ரோஸும் விளைவா வின் பண்ணி இருக்கிறார். இன்னும் கட்சி தாகவே இல்லையே. ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்து போட்டி போடுறதை விட 3/2 பங்கை டிவி சண்முகம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 100 வரைக்கும் தனித்தனியாக அவங்க ஃபண்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கேவை டோட்டலா அப்சர்வ் பண்ணணும். அந்த கட்சியை வச்சு வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து அந்த 3 தொகுதிக்கும் திருச்சி கிழக்கோட சேர்த்து ஒரு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கேம் ரொம்ப வேர்ஸ்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது. ஒரு கட்சியை உடைக்கிறீங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது சார்? எதனால இந்த ராஜினாமா? 3 வரைக்கும் தான் சொல்றீங்க. இன்னொரு 7 அடுத்த 2 நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, 107 + 1 விஜய் ரிசைன் பண்ணது சேர்த்தா 108, 118 மினிமம் மெஜாரிட்டி. இப்போ அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பிறகு கூட்டணியில், அதாவது மந்திரி சபையில் சேராமல் இருக்கிற கட்சிகள் கூட்டணி கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு 5 4 9 சரியா? காமராஜையும் சேர்த்தால் இந்த இது மன்னார்குடி காமராஜ் சேர்த்தா 10 சீட்னா கிட்டத்தட்ட 118 இருக்கு. ஆனாலும் தன்னுடைய கட்சியிலேயே இருந்துட்டால் சேஃப்டி அப்படிங்கிறதுக்காக இப்போ 10 எம்எல்ஏக்கள் எடுக்கணும். அதில் முதல் கட்டம் 3ன்னு சொல்லி ஓடுது. இப்போ சார் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை உடைத்து வாங்குவதுங்கிறது எல்லா கட்சியும் செய்யும். முன்னால் இருந்த கட்சி தாவல் சட்டத்தில் 3ல் 1 பங்கு பேர் வெளியில் வந்தால் கட்சி பிரிந்ததுன்னு எடுத்துக்கலான்னு இருந்தது. 1984 ராஜீவ்காந்தி வெற்றி பெற்று வந்தப்போ அவருக்கு 420 எம்பி இருந்தது. ஸோ யாராலும் 300 பேர்லாம் எடுக்க முடியாதுன்னு 3ல் 2 பங்குன்னு மாற்றினாங்க. ஒரு டிசென்ட்டுங்கிறது 1/3 itself இஸ் அ குவைட் டீசென்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் சட்டம் 3ல் 2 பங்குன்னு ஆயிடுச்சு. அதுவே 40 வருஷம் ஓடிடுச்சு. இனிமேல் நம்ம கமெண்ட் அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன, அது தவிர இதை கவர்னரை வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததை மாறி மாறி வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் ரொம்ப சிக்கல் வர அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி இந்த கட்சியில் நிற்கிறது. இதை ஆரம்பித்து வச்சது கர்நாடகாவில் எதியூரப்பா இதை ஆரம்பித்து வச்சார். ஸோ காங்கிரஸில் ஜெயித்தவங்க இல்லை சுயேட்சையாக ஜெயித்தவங்கள ராஜினாமா பண்ணிவிட்டு தாமரையில் நிற்க வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது இது மத்திய பிரதேஷ்லேயும் நடந்ததுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரின்னா. ஸோ பட் இதே தேமுதிக 2016 கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்ன பொழுது தேமுதிகவில் அதுக்கு முன்னாடியே பாதி பேர் இது தேமுதிக 1 2ன்னு பிரிஞ்சு அதிமுகவுக்கு போயிருந்தாங்க. கரைவேட்டி கட்டிட்டு தேமுதிக 1ன்னு உட்காருவாங்க. ஸோ அதிலிருந்து மீதம் இருந்த விஜயகாந்த் கீழே இருந்த தேமுதிக பல எம்எல்ஏக்களை திமுக எடுத்திருக்கு. ஸோ இதில் இந்த குதிரை பேரம், கட்சி தாவல் இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திமுகவில் 15 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட தோத்ததில் ஒரே ஒருவர் தான் அதிமுகலேருந்து வந்தவர், முத்துசாமி ஈரோடு மாத்திரம்தான். மீதி ஸ்டாலின், துரைமுருகன், அன்பில் மகேஷ், மூர்த்தி, இப்படி லிஸ்ட்டு பிடிஆர் யாரை போட்டாலும் எல்லா திமுகவில் இருக்கிறவங்க தான். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவலுங்கிறத பெருசாக எடுத்துக்கலைன்னா ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க பக்கம் என்ன பிரச்சனை? ஸோ இப்போ என்ன சொன்னாலும் கம்யூனிஸ்டுகள் எதுக்கும் ஒத்து வராத ஆட்கள். இவங்க பல பிளான்களை வச்சுருக்காங்க. அதில் ஒன்றாவது இந்த தாவேக்காவுடைய மிகப்பெரிய
பவர் சென்டர் இல்லை சூப்பர் முதலமைச்சர் எது சொன்னாலும் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறது ஓரளவு 15 நாளுக்குள்ளேவா அப்படி சொல்றீங்க? அமைச்சரவை இப்போ முதல்ல 9 பேர் பதவியேற்ற ஒரு வாரத்துக்கு பிரித்து தரல என்னென்ன போஸ்டிங்னு. அப்பொழுதே பல முக்கிய ஏடிஎம் தொழிலதிபர்கள் ஆதவை சந்தித்தாங்க அப்படின்னு எப்பவுமே வந்தது. உதாரணமாக பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் இது பில்டர்ஸ் இந்த ரெகுலேட்டரி பாடியிலையும் சந்தித்து கைட்லைன் வேல்யூ ஏற்றக்கூடாதுங்கிறாங்க. கைட்லைன் வேல்யூ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு 2012 ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. ஸோ 2012 ஃபிக்ஸ் பண்ணி 2017 அதில் 33% குறைச்சி, ஆனால் நானும் நீங்களும் கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டியை 9லேருந்து 13% ஏற்றி அரசுக்கு வருமானம் வராது. ஆனால் கருப்பு பணத்தை வெள்ளையை கருப்பாக்குவதற்கு வழி பண்ணுற மாதிரி கைட்லைன் குறைச்சாங்க. இவங்க திருப்பி அந்த பழைய ரிவிஷன் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க மாற்றின இன்னொன்று கோர்ட்டில் செல்லாதுன்னு வந்துடுச்சு. எந்த இடத்துலையும் நீ கைட்லைனுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஹெச்ஆர்என்சி எடுக்கிற லேண்டுக்கு அவங்க சொல்கிற மதிப்புக்கும் கைட்லைனுக்கும் சம்மந்தம் இருக்காது. அரசாங்கம் சார்பாக வெளியிடுது. ஸோ இப்போ இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? கட்சி ஆரம்பித்து, அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே 5ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் வீட்டில் 1-to-1 ஆதவும் இபிஎஸும் சந்தித்தனர். அப்பொழுது இபிஎஸ் பிடி கொடுக்கவில்லை. அதுக்குள்ள அங்கே ஹிந்து பத்திரிகை என்றாம் மற்றும் சில சர்ச் பாடிகள் அட்வைஸில் விஜயை கொண்டு வராமல் இருக்கணும்னா அதிமுக ஆட்சி முதல்ல ரஜினி தலைமையில்னு சொல்லி அதன் பிறகு இபிஎஸ் தலைமையில்னு மாதிரி இபிஎஸ் தலைமையை கம்யூனிஸ்டுகள் ஏற்கலன்னு ஒன்று கடைசியாக திருமாவரைக்கும் போச்சு. பட் இதுக்கு நடுவில் கம்யூனிஸ்டுகள் போய் லெட்டர் கொடுத்துட்டாங்க, கவர்னர்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 4 பேர், எங்கள் 2 பேர் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே கொடுத்துச்சு. ஸோ 5 நாளும் 9ன்னா 107 + 9 116, 2 சீட்டு தான் கம்மி. ஐயுஎம்எலும் தாவேகா விசிகாவும் நாங்கள் மெயிலில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கவர்னர்கிட்ட 120ன்னு கொடுத்தாங்க, அவங்க 2 பேரை நம்பி. ஆனால் ஐயுஎம்எல் நாங்கள் இல்லைன்னே சொன்னாங்க. இவங்க இன்னும் எங்களுக்கு முடிவெடுக்கலைன்னு தான் சொன்னேன். ஸோ அதுக்குள்ளே அடுத்த நாள் இதெல்லாம் திருப்பி ஓட, அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சட்டசபை காலம் முடிகிறதுன்னு கவர்னர் ஆட்சி வந்துட போகுதுன்னு போய் திருப்பி சேர்ந்தாங்க. ஸோ இது ஆன பொழுது நாங்கள் ஸ்டாலினிடம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அங்கே தான் இருக்கோம், ஆனால் இங்கே ஆதரவு அப்படின்னு சொல்லி ஐயுஎம்எல் இவங்களும் சொன்னாங்க. அதன் பிறகு பெரிய நெகோசியேஷன் நடக்க இது திமுகவுடைய இன்னொரு ஊதுகுழலான நக்கீரன் பத்திரிகை சொல்வதுபடி 50 கோடி கேஷும் இது வக்ஃப் போர்டின் சில பதவிகளும் என்று பேசி ஐயுஎம்எல் அமைச்சராக சேர்ந்தார்கள். விசிகாவுக்கும் அதே மாதிரி ஆஃபர் கொடுக்கப்படும். ஸோ இவங்க 2 பேரும் தனக்கு கீழே இல்லை, இனிமேல் தன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஒன்று இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பண்ணாங்கன்னா ராசாவுடைய பேச்சு, ட்வீட். ஸோ இதெல்லாம் ஆன உடனே இவங்களுக்கு ஒரிஜினலாக இந்த 27 இதுக்கு நடுவில் இன்னொன்று நம்ம பேச விட்டது, அதிமுகவில் திரு லீமா ரோஸ் அவங்க ஐஜேகேல 2012 இருக்காங்க. ஐஜேகே பாஜக அதிமுக கூட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கட்சி சார்பாகவே அந்த தொகுதியிலேயே நின்று இருக்கலாம். ஆனால் இங்கே ஏன் சேர்ந்தாங்க தேர்தலுக்கு முன்னால்? இன்னொன்று, மார்ட்டினுடைய இன்னொரு மகன் அவங்க சார்லஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்முருகன் காலத்தில் பிஜேபியில் சேர முயற்சி செய்தார். நான் சொல்கிறது 2021. அப்போ அந்த டயத்தில் பல பின்புலம் சரியில்லாத ரவுடிகள் வரை சில பேரை சேர்த்தாங்கன்னு வந்ததுனால இவரை சேர்க்க வேணாம் அப்படின்னு ஒன்று. ஜார்க்கண்டில் போய் இன்றைய வைஸ் பிரசிடெண்ட், அப்போ ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்தார், அதன் மூலமாக அங்கெங்கேயோ சேர்ந்துட்டு அங்கேருந்து இங்கே வர பார்த்தாலும் முடியலன்னு ஒன்று. கட்சியில் பாண்டிச்சேரியில் சொந்த கட்சியை வச்சு அங்கே பண்ணிகிட்ருக்கார். கூட்டணியில் அமைச்சராகவும் சேருவார். நாங்கள் சேர்ந்தாங்களான்னு நான் செக் பண்ணல. ஓகேவா? ஜோ சார்லஸ் மார்ட்டின். ஸோ பாண்டிச்சேரியை ஜோ சார்லஸ் மார்ட்டின் மூலமாக தன் கையில் கொண்டு வர வேண்டும். இங்கே ஆட்சியை விஜயை ஒரு பப்பட்டாக வைத்து கொண்டு பிடிக்க வேண்டும். அதுக்கு ஆதவ். பட் ஆதவ் இங்கே இப்போ அனுப்புறதுக்கெல்லாம் முன்னாடி 2022 இந்த ஆட்சி திமுக ஆட்சி 1 வருடம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயா, நாங்கள் உங்களுக்கு ஒயிட்டில் தேர்தல் பத்திரமே இந்தியாவில் 6000 கோடியோ 10 கொடுத்ததில் 1350 கோடி கொடுத்தது ஒரே கம்பெனி லாட்ரி மார்ட்டின். அதில் 509 கோடி திமுகவிற்கும் 539 கோடி வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ், ஒரு 100 கோடி இதுக்கு ஆந்திரா இது ஜெகன்மோகன் ரெட்டி, ஒரு 100 பிஜேபி, 50 காங்கிரஸ், எல்லாருக்கும் மீதியில் சின்னதெல்லாம் பிரித்து கொடுத்தாரு, பெருசு 2 கட்சி. ஸோ இப்படிக்கு இந்த 509 தாண்டி இன்னொரு 3000
ஸ்வீட் பாக்ஸ்கள் இல்லை இன்னைக்கு பாஷையில் சோஃபா செட்டுகள் கொடுக்கப்பட்டு இது நாங்கள் கொடுத்ததே திருப்பி லாட்டரியை கொண்டு வரணும். ஓகே, இப்போ மார்ட்டினுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏடிஎம்கே இல்ல, அதுதான் அதிருப்தினால வராங்க. ஓகே, அங்கே தான் வந்துட்டேன். 2022 1 வருடம் இவர்களோடு பேசி லாட்டரியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அஷூரன்ஸில் தான் தேர்தல் பாண்டாக இருக்கட்டும் மற்றபடி கொடுத்ததும். அது கொண்டு வரலன்னு ஒன்று 2 பேருக்கும் பல சிக்கல்கள் உறவுகளில் வர, டிஎம்கேவுக்கும் மார்ட்டினுக்கும் வர. ஆனா 2012 அந்த டைம்ல, அதாவது டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நீங்க செய்யணும். ஆமா, 21 2019-21 தான் இந்த கேஷ் கொடுத்தது. 2019 தேர்தலிலும் 2021 தேர்தலிலும் திமுக ஜெயிப்பதற்கு மார்ட்டின் கொடுத்தது இது. இது வரலன்னு ஒன்று கோயம்புத்தூர்ல ஒரு லயன்ஸ் கிளப்ல இந்த ஆட்சியை மாற்றுவதே என் லட்சியம் அப்படின்னு மார்ட்டின் சொன்னதாக ஒரு பத்திரிகை செய்தி உண்டு. ஸோ இதுக்கு அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார்னா, அது நடந்து ஒரு 3 மாதம் கழித்து திரு டெய்சி மார்ட்டின் அவருடைய மகள் பேரில் ஒரே நாளில் ஒரு 25 கம்பெனிக்கு டைரக்டராக போடுறாங்க. ஒரே நாளில் 25 கம்பெனி. ஸோ அது போட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து முழு நேர அரசியலில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போய் விசிகால சேர்ந்து பதவியும் வாங்குகிறார், மாநாட்டுக்கு செலவுக்கெல்லாம் கொடுக்குறார். ஸோ அந்த கட்சியை மூலமாக, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பட்டியல் ஜாதி ஓட்டுக்கள் ப்ளஸ் மைனாரிட்டிஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பட்டியல் ஜாதியில் போகிறாரு. அங்கேருந்து இங்கே ஒன்று சேர்க்கறதுக்கு இது வாய்ஸ் ஆஃப் காமனில் எழுதப்பட்ட அம்பேத்கர் புக்கு ரிலீஸுக்கு விஜய் வராருன்னப்போ அதுக்கு திரும்ப கலந்துக்க சொன்னால் அவர் வரல, பிரிஞ்சுது. ஸோ இவர் அதுக்கப்புறம் இங்கேயே போய் சேர்றார். அதிமுகங்கிறது திமுகவை தீய சக்தின்னு இன்றைக்கி இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி 72 இன்னும் சொல்லப்போனால் தமிழக தேர்தல்கள் 1977 முதல் 2026 வரை தீய சக்தியை வரவிடாமல் இருப்பதுங்கிறதா மக்களுடைய இது. பட் அதிமுக வீக்காக இருந்தப்பெல்லாம் திமுக எழுந்தது. இந்த முறை அல்டர்னேட் வந்து எடுத்துட்டார், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாம் முடிஞ்சு தாவேக்கா இப்போ கடைசியில் அந்த 25 பேரை வச்சுக்கிட்டு சேர்க்க முடியாது. 32 பேர் வேணும். 47ல் 3/2ன்னா 25 தான், 32 தான். இவங்களுக்கு 25 பேர் இப்போ ஓட்டு போட்டாச்சு. சபாநாயகர் நேற்றுக்கு இவங்க போய் லெட்டர் கொடுத்த அடுத்த 2வது நிமிடம் அக்செப்ட் பண்ணிட்டு அவர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டது. அடுத்த 1 நிமிடத்தில் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார்கள்னு கார்டு நெட்டில் ஓடுது. நான் சொல்றது எல்லா டிவி சேனல்லையும். இது எல்லாமே எங்கே நடந்தது? தலைமைச் செயலகத்தில். இது பனையூர் அலுவலகத்தில் நடந்திருந்தா தவறு இல்லை, சரியா? இங்கே தான் பிரச்சனை. அவர் இவரை பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஆதவ் அர்ஜுன். இதில் நேற்றுக்கு ராஜினாமா பண்ண 3 பேரில் ஒருவர் மதுராந்தகம், இன்னொருவர் தாராபுரம், 3வது பெருந்துறை. தாராபுரமும் பெருந்துறையும் கொங்கு. இந்த 3 பேரோட கூட்டிக்கிட்டு வந்தது திரு இவர் செங்கோட்டையன். ஸோ அவங்க 2 பேருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கும். ஸோ ஏன்னா அந்த ஏரியா ஆச்சா. இது இன்னும் சொல்ல போனால் ரிலேஷன்னே சொல்கிறாங்க. செங்கோட்டையனோட ரிலேஷன் தான் பெருந்துறை எம்எல்ஏங்கிறாங்க. ஸோ இவர் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. இதில் 100C வரைக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டதாக பர் எம்எல்ஏ கொடுக்கப்பட்டது. 50ன்னு நேற்று வந்துச்சு, இன்னைக்கு காலையில் பார்த்தா 100 வரைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் செகண்ட் டைம் எம்எல்ஏ, ஜெயக்குமாரும் இவங்களும் மதுராந்தகமும் செகண்ட் டைம் எம்எல்ஏ. போன 5 வருஷமாவே ஒன்றும் சம்பாதிக்கல, இன்னும் 2வது தடவை வேற செலவு பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஐஎம்எல் ஆதரவு கொடுத்துட்டாங்க, பெரும்பான்மை வந்துருச்சு, ஆட்சி கரெக்டாக தானே நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஏன் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு தேவைப்படுறாங்க? சார், நேற்றுக்கு 2 நாளில் மினிஸ்டர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னால், ஒன்று இந்த 10 ரூபாங்கிறது நிர்வாக சிக்கல்கள் இருக்குது, சரி பண்ணணும், அது அதனால தான், அதாவது இப்போதைக்கு அது ஒழியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 விஷயம் இருக்குது 10 ரூபாவில். ஒன்று எம்ஆர்பிக்கு மேலே வாங்குறது, இன்னொன்று பாட்டில் திருப்பி தரத்துக்கு டெபாசிட். இதை தனியாக சேர்க்கணும். இதையும் அதையும் குழப்பிக்கக்கூடாது. இவர்கள் நியாயப்படுத்துறதெல்லாம் இந்த 10 ரூபாய் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கைட்லைனை ஏற்றக்கூடாது, இந்த மாதிரி ஒன்று. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம்னு இது அமைச்சர் பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சர் இல்லை, டாஸ்மாக் அமைச்சர் இன்னொன்று என்ன சொல்கிறார், டாஸ்மாகை ஒழித்தா மற்றும் கள்ளச்சாராயம் அப்படி. இதுதான் கலைஞர் அவர்கள் டாஸ்மாகை நடத்துறதுக்கு சொன்னது. ஸோ இதை கொஞ்சம் கூட குறைக்க போகிறது இல்லைன்னு புரியுது. ஸோ அடுத்தது நம்ம இவர் இது பிரபு கனிம வளத்துறை, அவர் நாங்கள் விடமாட்டோம் 200 லாரியை பிடிச்சோன்னு ஒரு பக்கம் வந்தால், அவர் அழைத்து அவருடைய அலுவலகத்தில் விவி மினரல்ஸ் உடைய டைரக்டர் போய் சந்திச்சிருக்கார். கிட்டத்தட்ட விவி மினரல்ஸ் அந்த வழக்கை லைட்டாக சொன்னான்,
தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி கடற்கரை ஓரம் உள்ள பீச் மணலில் பர்மிஷன் கொடுத்து அவங்க நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த கணக்கு 88 லட்சம் டன்னு. ஒரு டன்னா 1000 கிலோ ஆச்சா. அதை அதுக்கு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காங்க. இது வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணது பிஜேபி காலத்தில் 96, 2001 அந்த ஆட்சியின் போது திமுக இருந்தப்ப திமுக கொடுத்த ஏலம். அதன் பிறகு விவி மினரல்ஸ் அப்போ அங்கே நெருக்கம். அதன் பிறகு இந்த பக்கம் அதிமுகவோடு நெருங்கி கிட்டத்தட்ட ஜெயா டிவியில் ஒன்றாவது டைரக்டர் திரு வைகுண்டராஜன் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ அந்த 2 பக்கமும் நட்பில் இருக்கிறவர். திரும்பி 2006-11 உச்சக்கட்டத்தில் போய் எடுத்து 2013 தூத்துக்குடி கலெக்டராக இருக்கிற ஒரு லெட்டர் எழுதிடுறாரு, இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு. அவரை அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபரை பண்ணாலும் அவர் எழுதின லெட்டரில் இருந்த விவரத்துக்காக ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகுன்னு நினைக்கிறேன், அவரை போட இல்லை இன்னொருத்தர் அவரை போட, அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆனவர். தன்னுடைய இன்ஜினியரிங் நாலேஜை வச்சுக்கிட்டு சர்வே ட்ரைபாடை எடுத்துகிட்டு போய் அளந்து பார்த்து எடுக்கப்பட்டது 88 இல்லை, அதுக்கு டபுள் 1.55 கோடி டன் அப்படின்னாரு. இது வந்து 2015 கொடுத்த ரிப்போர்ட். இது திருப்பி வழக்கு நம்ம இந்திய வழக்கு எப்படி நடக்கும்னு தெரியும். 2021 இன்னொரு கமிட்டி போடுறாங்க. அதில் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் போட, அவர் கணக்கு பார்த்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு இதில் இருக்கிறது அணு உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்தியன் ரேர் எர்த்துன்னு மத்திய நிறுவனத்துக்கு கீழே பூட்டி இருக்கிற இடத்துலேருந்து புதுசாக உள்ள வந்திருக்கு, வெளியிலையும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாம்பிளை எடுத்து பார்த்துட்டு அந்த சாம்பிளில் 0.25% தோரியம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்தது 88 இல்லை 155 இல்லை 7 கோடி டன். தமிழ்நாடு அரசு டெண்டரில் ஃபிக்ஸ் பண்ண ராயல்ட்டி ஒரு டன்னுக்கு 500 ரூபா. இது பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் இது 3500 ரூபா, ஒரிசாவில் 8000 ரூபா, மார்க்கெட் ரேட் 15000 ரூபா ஒரு டன். ஸோ நடுவில் இருக்கிற ஆந்திரா ரேட்டை போட்டு நஷ்டம் 5800 கோடி இதை கொடுக்கணும்னு கொடுத்த எல்லா அறிக்கையும் ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை சிபிஐ, இடி, ஐடி எல்லோரும் போகணும்னு மதுரை கூடியாச்சு. இதுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்பீலுக்கு தமிழ்நாடு போல. இப்போ அவரை கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்தது இவர் கவர்னரை சந்திக்கிறப்பவே 2 தொழிலதிபர்களை கூட்டிட்டு போனார். ஒருவர் ஒரு பட ப்ரொடியூசர், இன்னொருவர் பெருமாள் பேர்ல கொண்ட அமைச்சர்களுடைய இந்த மாதிரி செயல்பாடு இருங்க. அவருடைய பிஸ்னஸே ஆந்திரால கனிம வளம். விஷ்ணு ரெட்டி அவர் இப்போ ஓஎஸ்டியாகவும் போட்டாங்க. அதாவது முதல்ல ஜோசியரை போட்ட மாதிரி முந்தானேத்திக்கு ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி, அவருக்கு 18 பேர் அட்வைசர்ஸ் வச்சுக்கலாம். அந்த 18ல் 2 பேராக ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் போடப்பட்டிருக்காங்க. ஸோ கனிம வளம் செய்யும் பிஸ்னஸ் என்றாலே சிக்கல்கள் அதிகம். நம்பர் 1, நம்பர் 2ங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், அவருடைய நெருங்கிய நண்பர் பிஎஸ் அனில் ரெட்டின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் 4000 கோடி லிக்கர், அங்கே நம்ம பாஷையில் டாஸ்மாக் திராட்சை ரச ஊழல், அதில் தொடர்புடையவர். அவர் வந்து முதலமைச்சரையும் சந்தித்திருக்கிறார். ஸோ இந்த டாஸ்மாக்கை முழுமையாக தனியார் மயமாக்கும் ஒரு ஐடியாவும் இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இது முன்னாடியே தெரியாதா? கம்யூனிஸ்டும் விசிகாவும் ஆதரவு லெட்டர் கேட்கும் போதே தெரியாதா நம்ம ஃபியூச்சர்ல தான் பண்ண போறோம், இவங்க வந்தா இதுக்கு சார் ஃபர்ஸ்ட் கவர்னரை தாண்டி அரசே அமைக்கணும். ஓகே, அதுக்கு அந்த ஸோ எனக்கு மெஜாரிட்டி கிடைச்சிடுச்சுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறதுன்னு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க, சில விஷயங்களுக்கு விசிகா ஒத்துக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு விசிகா ஒத்துக்காட்டியும் அடங்கி போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே. ஏன்னா விசிகாவுடைய ஓட்டு வங்கியை பெரிதாக பாதிக்கும் வகையில் 7 பேருக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. நேத்தைக்கு 3 பேர் ராஜினாமா பண்ணதில் 2 பேர் பட்டியல் ஜாதி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. மதுராந்தகமும் தாராபுரமும் ரிசர்வ் தொகுதி தான். ஸோ அந்த இதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 35 அமைச்சர்களில் 7ன்னா 20%. ஸோ இது வந்து ஹையஸ்ட் ஷேர் இது வரைக்கும் யாருமே கொடுக்காதது. அண்ட் மிக முக்கியமான துறைகள் கொடுத்துருக்காங்க. கல்வி ராஜ்மோகனுக்கு கொடுத்தால், கல்வியும் உயர்கல்வியும் சரி இல்லை உயர்கல்வி போன தடவை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. பள்ளிக்கல்வித்துறையை இவருக்குன்னா அதை விட முக்கியம் போன ஆட்சியில் ஏடிஎம் எனி டைம் மணி ஹையஸ்ட் யாருக்குன்னு 2 பேர் போட்டி போட்டாங்க. சைலண்ட்டாக 2 பேர் பண்ணாங்க. அவங்க மீடியம் லெவலில் கேஎன் நேருவும் ஆவாவிலும்.
இந்த பக்கம் ரியல் போட்டி செஞ்சது செந்தில் பாலாஜியும் பத்திரப்பதிவு. ஸோ பத்திரப்பதிவுத்துறை இப்பொழுது லோகேஷ் இவருடைய முன்னாள் தனபால் மகனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஸோ நல்ல பதவிகள் கொடுத்துருக்காங்க, இவருக்கும் சுற்றுலாத்துறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது அவங்க ஆதரவை விலக்கிக்கிட்டா கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நம்ம இது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எங்கே சிக்கல் வரும்னால், ஒரு கட்சி முதல் முறை உடையிறது லீகலான் ஃபஸ்ட்டு 2/3 வேணும். இப்போ இதில் நேத்தைக்கு 2 நிமிடத்தில் இவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் இன்னும் அந்த கொறடா தலைவர் யாருங்கிறத கொடுக்கல ஜட்மெண்ட்டு. சரியா? இப்போ சி.வி. சண்முகம் தரப்பு இதுதான் கணக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் லிஸ்ட்டை வச்சு நாங்கள் தான் மெஜாரிட்டிங்கிறாங்க. இல்லை பார்ட்டி தான் இவங்க ஜட்மெண்ட்ஸ் கோட் பண்ணுறாங்க. பட் பெரும்பாலும் நம்ம படிச்சிருக்க பேப்பரில் பார்த்துடலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்ல எம்பிக்கள் கூடி தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க தான் போய் கவர்னர்ட்டையோ பிரைம் மினிஸ்டர்ட்டையோ பிரசிடெண்ட்டை கொடுக்கறது தான் முறை. ஸோ பார்ட்டி இதில் எங்கே வரும்னு எனக்கு புரியல. பட் என்னோட அவங்க லீகல் பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்ட்டி ஹேஸ் காட் அ பிக் ரோல். ஸோ இப்போ சி.வி. சண்முகம் போன்றவர்கள் பதவி சிக்கலில் இருக்குது. இப்போ கரெக்டான பிளே கொஞ்சம் கரெக்டாக, அதாவது இப்போ 2 நேற்றுக்கு ஒரு 5 எம்எல்ஏக்கள் திருப்பி அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்துட்டாங்கன்னு வருது சி.வி. சண்முகம் தரப்புலேருந்து. அப்போ 22ங்கிறது அங்கே 27 ஆயிடுச்சு, இங்கே 27லேருந்து 3 போய் திருப்பி 5 போய் 17ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த 27 பேரில் 26 பேருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்கிட்டார், இபிஎஸ் எடுத்துட்டார். இப்போ அவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கணும், முந்தைய பதவிகள் கொடுக்கணுங்கிறப்ப 3 பேரை தவிர சி.வி. சண்முகம், வேலுமணி மற்றும் புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், இவங்க 3 பேரை தவிர மீதி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு பேசியிருக்காராம். அது நெகோசியேஷனில் இனிமேல் இன்னும் அப்போ அது அந்த நெகோசியேஷன் ஓகே ஆகும் பட்சத்தில் அவங்க 3 பேர் மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க, எல்லாருமே இபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரலாம். பட் அப்படி பண்ணுறாங்களா இல்லை இவங்க போஸ்ட் இல்லாமையும் ஒத்துக்கிட்டு வருவாங்களா? ஏன்னா இப்போ இந்த 3 நம்பர்ஸ் மட்டுமே வச்சு டிவிக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துட முடியாது இல்லை சார்? அப்போ இன்னுமே 7 பேரோ 8 பேரோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். திமுகலேருந்து ஒரு 4 பேர் வரை பேசப்படுவதாக செய்தி வருகிறது. பட் இப்போ இதுக்கு மேலே இதை ஸ்டாப் பண்ண முடியாது சார். இந்த 3 எம்எல்ஏக்களுடைய விஷயத்தில் இல்லை, இங்கே தான் ராஜினாமாவும் பண்ணிட்டாங்க, டிவிக்கில் ஜாயினும் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நின்று வின் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அதை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை, இங்கே தான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன பவர் இருக்கு. இபிஎஸும் இவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா முதல் பிளவு மன்னிக்கும் தகுதி கட்சிக்கு ஆளுங்க தலைமைக்கு உண்டு. ஏன்னா எங்கிட்ட பிரிய பார்த்தாங்க, திருந்தி வந்துட்டாங்கன்னு. ஸோ இவர்கள் அந்த 27லையும் 3ங்கிறது 1/3 இல்லை, 2/3 இல்லவே இல்லை. ஸோ இவர்கள் செய்தது கட்சி தாவல் தான் அப்படின்னு போட்டி போட முடியும். பெட்டிஷன் போட்டால் போட்டி போடாமல் முடியாமல் தடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு போவாங்களான்னு தெரியல. ஏன்னால் அதிமுக திமுக 2 பேருக்கும் வந்துள்ள அடிங்கிறது மிகப்பெரிய அடி, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அடி. உங்களுக்கு சென்னை ரீஜியனில் மாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் 39 சீட்டில் போன முறை நேற்றுக்கு இந்த பக்கம் தாவுனா மதுராந்தகம் ஒரே ஒரு சீட்டு அதிமுக, 38 சீட்டு திமுக. இந்த முறை அதிமுக மதுராந்தகத்தோட திருத்தணியை ஜெயிச்சாங்க, இவங்க குளத்தூரையும் இப்போ சேப்பாக்கமும் ஹார்பரும் மட்டும் ஜெயிச்சாங்க. மீதி 35 அந்த பக்கம் போச்சு தாவேக்கா. ஸோ சென்னையில் உங்களுக்கு 40க்கு கீழே ஒரே ஒரு சீட்டு போச்சுன்னா அது புசி ஆனந்த் சீட்டில் தான் 39% அவருடைய ஓட்டு. மீதி எல்லாம் 45 தாண்டி தான். வேளச்சேரியும் விருகம்பாக்கம் மட்டும் 43 சில்லறை அதிமுக பிரிச்சது. ஸோ அதிமுக சென்னை ஜோனில் இல்லை, திமுகவும் தொடைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த முறை இதில் 2 பேருடைய ஓட்டம், அதாவது திமுகவுடைய லோயஸ்ட் இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா அப்படின்னு போனப்போ காங்கிரஸும் தனியாக போக டெல்லிக்கு நீ யாரை அனுப்புகிற அப்படிங்கிறப்ப எதுவும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் லீக்கும் ஏதோ ஒரு தலித் கட்சியை வச்சுக்கிட்டு 21% வாங்கினாங்க. திமுக வாங்கினது முட்டை. அதிமுக 37, என்டிஏ 2, ராம்தாஸ் அன்புமணியும் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாங்க. 2024 அதிமுக அதே நிலைமைக்கு என்டிஏ தனியாகவும் இவங்க தனியாகவும் நிற்கிறப்ப அதிமுக 21. சரியா? ஸோ 2 பேரும் சேர்ந்து 42. நான் சொல்றது கூட்டணியை எடுத்த தேமுதிக பர்சன்டேஜ். இந்த முறை திமுக 170 சீட்டில் 24% வாங்கியிருக்கு, அதிமுக 168 சீட்லேயோ என்னமோ 121 வாங்கியிருக்கு. இதில் திமுகவில் 5 பேர்
2 மதிமுக 3 முஸ்லீம்கள், இதை தவிர கொங்கு நாடு மக்கள் கட்சியெல்லாம் தோத்துருக்கு. அவங்க ஓட்டும் ஒரு 3-4%னா திமுகவுடைய ஓட்டு 20 ஆயிடுச்சு, அதிமுகவுடைய ஓட்டு 19. அப்படின்னா 100க்கு 39% இதுக்கு இவங்க செய்திருக்கிற செலவு. திமுக குறைந்தபட்சம் 15,000 கோடி செலவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதிமுக அதில் 1/3 பங்குங்கிறாங்க. ஸோ இதை திருப்பி செய்யவும் முடியாது. திரு விஜயுடைய பேச்சு, ஆதவர்ஜின் பேச்சும் நல்லா இருக்கு. எந்த டெண்டர்லையும் இனிமேல் ஊழல் இருக்காது, பார்ட்டி ஃபண்டு கிடையாது. சார் 3 துறை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டாஸ்மாகில் லீக்கேஜஸ் ரஃப்லி ஒரு மாதத்துக்கு 5,000 கோடி. ரஃப்லி, நான் சொல்லலை, பிடிஆர் சொன்னது. அதே மாதிரி கனிம வளத்தில் மாதத்துக்கு 5,000 கோடி. ஆனால் இதை ஒரு மாதத்தில் பண்ண முடியாது. ஒரு 2, ஏன்னா முந்தா நேத்திக்கே அனிதா ராதாகிருஷ்ணனும் திருச்செந்தூர் எம்எல்ஏவும் ஆஸ்டின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் திமுக எம்எல்ஏவும் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு எங்கள் லாரிகளை கேரளாவுக்கு அனுப்ப தடுக்கிறீங்க, கேரளா என்ன துபாயில் இருக்கா ஏதோ அப்படின்னு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதை மனோ தங்கராஜ் கட்சி இது இல்லை அவங்க கருத்து. இன்னும் சொல்ல போனால் விழிஞ்சம்னு ஒரு போர்ட்டு கேரளாவில் கட்டியிருக்காங்க. அந்த போர்ட்டுக்கு முழுமை மணலையும் தமிழ்நாட்டிலிருந்து சப்ளை பண்ண பெரிய கான்ட்ராக்டர் அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு. ஸோ இவர்கள் இதை தான் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 50-60,000 கோடி. சார் இது எல்லாமே வேணாம் சார். இது கனிம வளத்தில் திமுக ஜனவரி மாதம் ஒரு சர்க்குலர் போட்டிருக்கு சார். அந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு மீறி எடுத்திருந்தா வெறும் 150 ரூபா ஒரு டன்னுக்கு ராயல்ட்டிக்கு கட்டினா போதுன்ட்டாங்க. ஏற்கனவே ராயல்ட்டி 700 ரூபா, அது கட்ட சொல்லலை. நான் சாதாரணமாக கோர்ட்டுக்கெல்லாம் போனால் ஒரிஜினல் அமௌண்ட்டு ப்ளஸ் ராயல்ட்டி அமௌண்ட் ப்ளஸ் ஃபைன் போடுவாங்க, நீங்கள் சட்டவிரோதமாக எடுத்திருக்கீங்கன்னு. இவங்க 2014 26 வரை உள்ள அனைத்தையும் ரெகுலரைஸ் பண்ணுறேன், வெறும் 150 ரூபா கட்டுங்கன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி சட்டவிரோத செயலை வெறும் 700-800 கோடி பெனால்ட்டி கட்டினா போயிடுங்கிற மாதிரி. இதை ஒரு விஷயத்தை தடுத்து அந்த சர்க்குலர் செல்லாது முழு சர்வே எடுத்து கட்டணும்னு சொன்னால் 30,000 கோடி 2-3 மாதத்தில் வசூல் பண்ணலாம். உடனே கொடுக்க முடியலன்னு அவங்க சொன்னாங்க. சார் செய்ய மனம் இருந்தால் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த எம்எல்ஏக்கள் விஷயத்தில் என்னுடைய இறுதி கேள்வி கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு பின்னாடி மார்ட்டின் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த கட்சி இங்கேருந்து அதிமுகவில் இருக்கிறவங்க தாவைக்காக்க போகிறதில்ல. இப்போ லீமா ரோஸும் வந்து எம்எல்ஏவாக வின் பண்ணியிருக்கிறாங்க சார். இருக்கும்போது லீமா ரோஸ் வந்து இன்னும் கட்சி தாகவே இல்லையே, அப்போ இதில் எதுவும் வேற எதுவும் சிக்கல் இருக்குமா? ஐஜேகே இப்போ லீமா ரோஸ் வந்து இங்கே போய் சந்தத்தை யோசித்ததே, அதாவது இவங்க திமுகலாம் முன்னாடி என்ன சொன்னாங்க, தற்கூரின்னாங்க. திடீரென்று இந்த தற்குறிங்கிற பேரை கேள்விப்பட்டுட்டு அமித்ஷாவும் இவரும் இருக்கிறப்ப யாரோ தற்குறினா என்னன்னு கேட்டாங்களாம். இவங்க பதில் சொன்ன உடனே அவங்க மெர்க்குரியலாக வளர்ந்துட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஒரு 10 நாள் முன்னாடி தேர்தலுக்கு 23ஆம் தேதினா ஒரு 17ஓ 14ஆம் தேதி பேச்சின் போது மெர்க்குரியலாக வழங்குறாங்க. 60லேருந்து 80 வரை தொடுவார்கள் அப்படின்னாங்க. கடைசி 4 நாளில் அது 108 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுகவை இழுத்துட்டு வரணும்னு பார்த்தாங்க. அவங்க கட்சியில் சேரும்போது லால்குடி சீட்டு என்பதையெல்லாம் பேசிக்கிட்டு அதற்காக தேர்தல் செலவுக்கென்று 500 சி கொடுத்து தான் சேர்ந்தாங்க. ஸோ இந்த 26 பேரையும் அவங்க பதவியிலேருந்து நீக்கிய பொழுதும் லீமா ரோஸ்க்கு கொடுக்கப்பட்ட பதவி எடுக்கலை. இப்போ அவங்க நேரடியாக ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்து போட்டி போடுறதை விட இன்னொன்று அந்த 32 பேரை மூன்றில் 2 பங்கை திரு சிவி சண்முகம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 20 ஸ்வீட் பாக்ஸ் என்று அதையும் அவங்க ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 வகையா பிளான் பண்றாங்க. ஏடிஎம்கேவை டோட்டலா அப்சர்வ் பண்ணணும் அந்த கட்சியை. அதுதான் பிளான். மார்ட்டினுடைய பிளான் அதுதான். அது 2 வகையில ட்ரை பண்றாங்க. ஒன்னு டிவிகேக்கு அனுப்பியும் ட்ரை பண்றாங்க, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துற மாதிரியும் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாம் டெல்லி ஏன் பார்த்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. திரு மார்ட்டின் பேரில் இருக்கிற எல்லா வழக்குங்களையும், அதாவது ஒன்று சொல்லிட்டு முடிச்சுட்டா, டாஸ்மாகில் ரெய்டு பண்ணப்போ பிடிக்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் சிடி ஃபைல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டே கொடுக்கல. திரு நேரு பேரில் இத்தனை வழக்குகள் போடணும்னு சொன்னதுக்கு காரணம் அங்கு பிடிக்கப்பட்ட ஃபோனில் இருந்த வாட்ஸ்அப் தகவல்கள். ஆனால் மார்ட்டின் கேஸில் அவருடைய அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட எலக்ட்ரானிக் ரெக்கார்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இதை உடைப்பதற்கு என்ன பண்ணணும்னு இடி பிளான் பண்ணி பிஜேபி இனிமேல் சும்மா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி வெஸ்ட் பெங்காலை
இவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றினாங்களோ அது போல் இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு போகலாம். இப்போ இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே தேர்தல் வந்தால் நிச்சயமாக விஜய் தான் வெற்றி பெறுவார் என்பதுதான் சூழ்நிலையாக இருக்கும். பட் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு இதிலெல்லாம் சின்ன சின்ன மனத்துக்கோ தாங்கள் இருந்தாலும் திமுக அதிமுகவில் நம்பிக்கை இல்லை. ஸோ இது தொடரும். இன்னும் ஒரு 5லிருந்து 7 எம்எல்ஏக்கள் அடுத்த 2 நாட்களில் விலகுவார்கள்னு வருது. அதில் 4 பேர் திமுகவும் இருக்கும்னு வருது. ஓகே சார், நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.